வணக்கம். வெல்கம் டு இன்சைட் அஸ்ட்ராலஜி. இந்த ஜூலை மாதம் கிரகங்கள் ஃபஸ்ட்டு எங்கெங்கே இருக்குன்றது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போகிறாரு. கேது பகவான் கன்னி ராசியில் இருக்க போகிறாரு. சனி பகவான் கும்பராசியில் இருக்க போகிறாரு. ஜூன் 29 அவர் வக்ரம் ஆகிறாரு. ராகு பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு. செவ்வாய் பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு ஜூன் 1 ஆட்சி பலம் பெறாரு. சூரியன் சுக்கிரன் 2 பேரும் மிதன ராசியில் இருக்கிறாங்க. புதன் பகவான் கடக ராசியில் இருக்க போகிறாரு. இந்த கிரக நிலையை பேஸ் பண்ணி ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். கும்ப ராசிக்கு இந்த ஜூலை மாதம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சூரியனும் சுக்கிரனும் 5ஆம் வீட்டில் பயிற்சிக்கிறதுனால எஜுகேஷனில் உங்களோட ஆர்வம் அதிகரிக்க போகுது. நீங்கள் ஒரு சிறந்த மாணவராக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களை எதையும் பேசக்கூடிய நபராக மாற்றுவார். நீங்கள் மற்றவங்கள பற்றி பேசுகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். மற்றவர்களை பற்றி நீங்கள் நல்லதையே நினச்சி தூய்மையான மனதுடன் நீங்கள் நல்லதையே பேசுங்க. இதன் மூலிமா நீங்கள் மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரியாக இருப்பீங்க. இதன் மூலயமா மற்றவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் திருமணம் மாணவர்களும் சரி, லவ் அஃபேர்ஸில் இருக்கிறவங்களும் சரி, 2 பேருக்குமே சாதகமான நிலைகள், எல்லா கிரக நிலைகள். உங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் புரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்கள் பொறுப்புகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா உங்களுக்குள்ளே அன்பு மலர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ், ஹெல்த்தியான ஃபுட் ரொட்டீன்ஸ் மூலிமா உங்கள் ஹெல்த்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நல்லா ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல சூழ்நிலை ஏற்படும். உங்கள் கோவொர்க்கர்ஸ் உங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இதனால் உங்கள் வேலையில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறதுனால உங்கள் தொழிலில் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல போகுது. சில கடினமான முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டியது இருக்கும். ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் 11ஆம் வீட்டின் அதிபதியான குரு 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அசையம் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதன் காரணமாக வீட்டில் மகிழ்ச்சி நிலவ போகுது. எப்பவும் இல்லாத அளவுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் மகிழ்ச்சியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான். நீங்கள் கிளியராக ஒன்று புரிஞ்சிக்கணும். உங்கள் பர்த் சார்ட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸை வச்சு உங்கள் சார்ட்டில் கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கும் போது நீங்கள் பிறந்தீங்க, உங்கள் பர்த் சார்ட்டில் இருக்கிற பிளானிட்டரி பொசிஷனை வச்சு இப்போ நடக்கிற பொசிஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும், மர்ஜ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். உங்கள் பர்த் சார்ட்டில் யோகா தசை நடக்குதா, பாவ தசை நடக்குதா, இல்லை நியூட்ரலாக இருக்கா, என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும். அதில் நம்ம நெகட்டிவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, பாசிட்டிவை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் உங்களுக்கு இந்த அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு கிளியராக இருக்கும். வாழ்த்துக்கள்.